கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயன் குறிச்சி பகுதியில் உள்ள காமராஜ் நகர், வசந்தம் நகர், சிடிஓ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் வாக்கு சேகரித்தார். உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களிடத்திலே ஓட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய நான் உதயசூரியன் சின்னத்திற்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும், எதிர்காலத்திலே உதயசூரியன் சின்னம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நல்லது செய்ய போகிறது என்பதையெல்லாம் விளக்கி உங்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்துள்ளேன். தொடர்ந்து விடியல் பயணம் தந்து கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர். எத்தனை பேர் இலவசமா பஸ்ல போறீங்க? கிட்டத்தட்ட எல்லாரும் போவீங்க. அப்ப அதுக்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்தாரு இல்லைங்களா? அதெல்லாத்துக்கும் பயனடைஞ்சுதா? பொங்கல் நல்லா கொண்டாடணுங்களா? சக்கரை பொங்கல் நல்லா வச்சோம்ங்களா? ரைட். அதற்காக உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே உங்க போன்ல டிங்குன்னு ஒரு சத்தம் வந்திருக்கும். நீங்க மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்க, 5000 ரூபாய் வந்திருக்கும். ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதே சமயம் வேற யாரோ அனுப்பிச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் பதட்டம் பட்டிருப்பீங்க. ஆனா அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அனுப்பிச்சாருன்னு 2வது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்ததுக்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி பல நல்ல திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், தாய்மானவர் திட்டம், எப்பேற்பட்ட திட்டம் தாய்மானவர் திட்டம் எல்லாம் கண்டிப்பா அதுல எங்க இருக்கக்கூடியவங்க நல்ல விதத்துல